நமக்கு நேற்று நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வரல, 2 நாளாக கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தேன். உங்களுக்கு தெரியும், கரூரில் நடந்த திரு விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. 40 விலை மதிப்பில்லாத உயிர்களை இழந்திருக்கோம். 41. இதில் நம்ம சொல்கிறது கருத்தை பதிவு பண்ணுறதுன்னு இன்னும் அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாகவே அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. இந்த கூட்டம் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாமல் கொஞ்சம் தூரமே தள்ளி நின்று பாருங்கள். எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள், அந்த உயிர்களை இழந்தவர்களுடைய குடும்பங்கள் எப்படி தத்தளிக்கும், எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க, எவ்வளவு எதிர்கால கற்பனைகளோட ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதிகளாக போகிற ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் கூட அதில் இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப சுமையாக இருந்தது. இதை கேட்டு நடிகர் திரு விஜய் அவர்கள் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம். நம்ம எல்லாம் இறந்தவர்களோட குடும்பங்களோடு சேர்த்து நடிகர் திரு விஜய் அவர்களுடைய மனசோடு நம்ம நிற்போம். ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து. எதுக்கு விசாரணை அது இது வருது, அது என்ன ஏதுன்னு பின்னாடி அது அரசியல், அதுக்குள்ளே போக வேண்டாம். நமக்கு உயிர்கள் தான் முக்கியம். போன உயிர்களை மீட்டெடுக்க இறைவனாலும் முடியாது. இறைவனால் முடியாத ஒன்று என்னென்னா செத்தவங்களை உசுரோடு கொண்டு வர்றது. ஆக அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஒரு செகண்ட் நம்ம ஒரு மௌனமாக எல்லாரும் அஞ்சலி செலுத்தலான்னு நினைக்கிறேன். சாரி இஃப் யூ டோன்ட் மைண்ட். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் நடக்காமல் இருக்கணும். அரசியல் தலைவர்களும் சரி, அந்தந்த ஊரில் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுற அந்தந்த கட்சி நிர்வாகிகளும் சரி, காவல்துறையும் சரி, அரசும் சரி, ஒவ்வொரு தலைவர்களுடைய சக்திக்கேற்ப எந்த அளவு கூட்டம் சேருமோ அந்த மாதிரி இடங்களை ஒதுக்கி அதற்குண்டான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று திரையுலகத்தின் சார்பாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீரத்தமிழச்சி படம் ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இந்த படத்துக்கு நிறைய தேட்டர்கள் கிடைக்கணும். இன்றைக்கி தேட்டர்கள் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஒரு நல்ல வியாபார நுணுக்கங்கள் தெரிந்த, இந்த தியேட்டரை பிடிக்க வல்லமை படைத்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இதுக்கு கிடைக்கணும். கிடைச்சிச்சா? பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக நல்ல மிகச்சிறப்பான படம். தயவு பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 100 தேட்டர் எல்லாம் கூட போகாதீங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு 10 தேட்டர்னு போட்டால் கூட 70 தேட்டரு 60 தேட்டரு, இல்லைன்னா ஒரு 5 தேட்டர்னு போட்டால் கூட ஒரு 40-50 தேட்டரில் 3-4 காட்சிகளாக வேணும்னு கேளுங்க. இந்த 3 காட்சிகள் ஓடக்கூடிய படங்கள் மட்டும்தான் மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆனாலும் அதுக்கப்புறம் அது மக்களுடைய தம்பி என்னப்பா ஃபோனில் தியேட்டர் பிடிக்கிறியா? இப்போ இந்த தேட்டரில் ஜனங்க போய் ஒரு முதல்ல இப்போல்லாம் தேட்டருக்கு 10 பேர் 15 பேர் தான் வர்றாங்கன்றாங்க புது படங்களுக்கு, சின்ன படங்களுக்கெல்லாம். அந்த 10-15 பேர் ஒரு 100 பேராக சேர்த்துனா தான் அந்த 100 பேர் போய் அந்த மவுத் டாக் அடுத்தடுத்த படங்கள் வர. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொரு படத்தையும் குறைந்தபட்சம் ஒரு 4-5 நாட்களாவது அந்த தியேட்டரில் 4 காட்சிகளாக அல்லது 3 காட்சிகளாக ஓடக்கூடிய தியேட்டரை மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு முயற்சியை எடுங்க. தியேட்டருக்காரங்கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது அதை வாங்குங்க. அப்போ தான் இந்த மாதிரி சின்ன படங்கள், நல்ல படங்கள் மக்கள் மத்தியிலே சென்று சேரும் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னும் யாருக்கிட்டையும் போய் சண்டை போட முடியாது. இனிமேலாம் ஒரு லக்கு தான். நல்ல படம் ஓடுறதே லக்காக போச்சு. தப்பான படமெல்லாம் ஓடுறது அது லக்கா என்னன்னு தெரியல. அன்லக்கியாக கூட நல்ல சில படங்கள் ஓடக்கூடாத படங்கள் ஓடும், பெரிய படங்கள். நான் சொல்ல வரேன், எங்கள் இயக்க சங்க தலைவர் உதயகுமார் சார் மாதிரி வந்தோட பேச கிளம்பி வேண்டியதான். கடைசி அப்புறம் நீங்கள் டைம்னு சொல்லி உங்களுக்கு சண்டை இது தவிர்க்கணும்னா நான் வந்த உடனே கிளம்புறேன். நீங்கள் நல்லது சார் சொல்லும் போல் நான் தயாரிப்பாளரும் சரி டைரக்டர் யாரும் தப்பாக நினைக்காங்க. எல்லாருமே பேசும்போது 2 நிமிஷம் 3 நிமிஷம் இது மாதிரி பேசுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும்.
அப்போ தான் கண்டென்ட் நல்லாயிருக்கும், அந்த மீடியாவை பார்ப்பாங்க போவாங்க. இல்லை மணிக்கணக்கில் பேசி யாரும் பார்க்கறதில்ல. நான் ஓப்பா சொல்ல என் சங்கத்தில் உள்ளது சரியாக பார்க்கறதில்ல. அதனால இவர் பங்குக்கு அதனால உண்மையாக சொல்லிடணும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் ஒவ்வொரு வருஷம் இந்த கலைமாமணி விருது அறிவிப்பாங்க. அப்போது பார்த்தா மேக்ஸிமம் பார்த்தா பெரும்பாலும் அப்போ எது ஆரம்பிச்சியோ அந்த கட்சி சார்ந்த ஆளுகளாக தான் மேக்ஸிமம் தெரியும். ஆனால் இந்த முறை ஒரு ஆரோக்கியம் இருந்துச்சு. இந்த பெரும்பாலும் ஒரு கட்சி சார்ந்த ஆட்களாக இல்லை, பொதுவான உண்மையிலே திறமையான ஆட்களுக்கு கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு. அதில் ஒருவர் தான் நம்ம நிகில் அவர்கள். வாழ்த்துக்கள் சார். நிறைய வாழ்த்துலாம் டைம் இல்லை, பிடிச்சிக்கலாம். வீரத்தமிழச்சிக்கு அப்புறம் வருவோம். வீரத்தமிழன் அப்படி யாருன்னா, யார் உண்மையில் ஒத்துக்கிறாங்களோ, முக்கியமாக குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை உண்மையை ஒத்துக்கிறாங்களோ அவங்க வீரத்தமிழன். அப்படி பார்த்தா எங்கள் இயக்குனர் ராஜகுமார் இருக்கார்ல, அவர் தான் வீரத்தமிழன். உண்மையை போட்டு போட்டு உடச்சிட்டாரு. நானே சாக்காட்டேன், இதில் கூட பகிரங்கமாக ஒத்துக்கிறாரு அப்படின்ட்டு. நம்ம தேவாயணி மேடம் வந்து இது வரைக்கும் ஒரு சாஃப்டாக பார்த்துருக்கோம். ஆக்ஷன் ஹீரோனுக்கு இப்போ தெரியுது எனக்கு. பூவா நினச்சோம், புயல்னு இப்போ தெரியுது. அவரே சொன்னார், நீங்கள் புஷ்பம்னு நினைக்கிறிய அங்கே போய் உஷ்ணம் போல இருக்கு வீட்டில். அதனால் ராஜகுமாரன் வந்து இவ்வளவு தைரியமான ஒரு வீரத்தமிழன் நினச்சி ஒரு பாராட்டணும். இன்னைக்கு முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சமயத்தில் முயற்சி நம்மளை விடாது, அதுதான் விடாமுயற்சி. நம்ம பண்ணுறதுலாம் முயற்சி. உதவி இயக்குனராக நம்ம இந்த ஊரில் கிளம்பி வருவோம், நிறைய முயற்சி பண்ணிட்டே இருப்போம், நிறைய இயக்குனர் பார்ப்போம், நிறைய கம்யூனிட்டி பார்ப்போம். இதெல்லாம் முயற்சி. அப்புறம் சரி வராது இருக்குது, ஊருக்கே போயிடலாம்னா ஊரில் எந்த முகத்தோட போகிறது? என்ன போனால் சினிமாவுக்கு அவ்வளோனா அம்மாங்க. அப்போ தோல்வி முகத்தோடு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த செஞ்ச முயற்சி நம்மளை இங்கேருந்து ஊருக்கு விடாது, அதுதான் விடாமுயற்சி. அந்த மாதிரி சில முயற்சி நம்ம விடாது. அது மாதிரி இயக்குனர் உங்களை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஒரு காலகட்டத்தில் அந்த முயற்சி உங்களை விட்டுருக்காரு. அங்கே நீங்கள் இயக்குனரை வந்து நிற்கிறீங்க, உட்கார கொடுக்குறோம். நீ பேச இல்லை ரொம்ப. ஆமாம் சார், நான் அப்படின்னா ஐயோ அப்படின்னா கொத்தனார் சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல கொத்தனார் முக்கியம். குடும்பம் நல்லா இருக்கணும்னா 2 நார் முக்கியம். ஒன்று நாத்தனார், இன்னொரு கொழுந்தனார். நாத்தனார் சரின்னு வச்சுங்களேன், குடும்பம் போச்சு. கொழுந்தனார் சரின்னு வச்சுங்களேன், குடும்பம் போச்சு. அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்னா நாத்தனார் நல்லா இருக்கணும், கொழுந்தனார் நல்லா இருக்கணும், கட்டடம் நல்லா இருக்கணும்னா கொத்தனார் நல்லா இருக்கணும். நல்ல கொத்தனார் ரொம்ப இங்கே சினிமா வந்துருக்காரு. கரெக்டாக உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கே ஜன்னல் வைக்கணும், எங்கே நிலவாசம் வைக்கணும் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி படத்தில் எங்கே சாங் வைக்கணும், எங்கே ஃபைட் வைக்கணும், எங்கே ஹீரோனி எட்டி உதயணும். ஹீரோனி எப்படி விஜயகாந்த் மாதிரி சோத்துல ஏரியாவில் அடிச்சிருக்காங்களா? அது இல்லை, அதையும் பண்ணிருக்கலாம். ஏன் குறை வச்சியா ஜம்ப்பு வச்சு அடிச்சுன்னு அது கொஞ்சம் தலையில் தொங்க விட்டுருக்கிய, அதையும் பண்ணியிருந்தா இதுக்கப்புறம் அவங்க பேர் வேறு மாதிரி. புரட்சி கலைஞி சுஷ்மிதா. நம்ம இவர் இளையா சார் பேசும்போது, நான் சின்ன வயசுலேருந்து அவர் சொல்கிறார், நான் என்னையே சொல்கிறாரு அவர் சார், நான் சின்ன வயசுலேருந்து சஞ்சீவை பார்த்து வியந்திருக்கேன் அப்படின்னார். நான் சஞ்சீவை பார்த்தேன் பகிர்ந்துச்சு. இல்லை இவர் சின்ன வயசுனா அந்த உலகம் என்ன நினைக்கும்? இப்போவும் சஞ்சீவ் சின்ன வயசு தான். நீங்களே அட்டக்கு நீங்கள் சின்ன வயசுனா அவர் என்னமோ விஜயகுமார் அவர் எப்படி தளபதி விஜய் அவர்கள் என்று இளமையோடு இருக்காரோ அது மாதிரி இவரும் நான் என்னைக்கு பார்த்தனோ இவருக்கு அது குறைஞ்சிட்டே வருது. நான் சாக்காயிட்டேன், என்னடா அவர் பையனை நினச்சிக்கிருக்கேன். இப்போ நம்ப முடியல. இப்போ டயர்ட்டு பையனை அறிமுகப்படுத்தினார், நான் இப்போ தம்பி நினச்சிக்கிருக்கேன். அப்புறம் பையங்கிறாரு. அஸ்திவர் அங்கே சாங்கை போட்டுக்காரு. கல்யாணம் பண்ண உடனே முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். இது லேட் பண்ணக்கூடாது, ஏன்னா இளமை இருந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய உதவி இயக்குனர்கள் நிறைய இயக்குனர்லாம் இளமை வேஸ்ட் பண்ணிடும்.
இழக்கக்கூடாத இழப்பு இளமை தான். அதை இங்கே சினிமாவில் நிறைய டெஸ்ட் பண்ணிக்கிறோம். வீர தமிழச்சி இன்னொன்று வீரத்தமிழன்னு சொல்லிட்டோம் ராஜகுமாரனை. வீர தமிழச்சி யாருன்னா அடிக்கிறது உதைக்கிறத விட ஒரு புருஷன் கஷ்டப்படும் போது பக்கவளமாக இருந்து அவங்களுக்கு எந்த குறையும் பார்த்துக்கிறாங்கல்ல, அவங்களும் வீர தமிழச்சி. அப்படி பார்த்தா நம்ம இயக்குனரோட எங்கள் மனைவி அவங்க கரெக்டாக ஃபஸ்ட் நம்ம சொல்கிறோம். அவங்க சொன்னாங்க பேசப்பட்டு பேசியா, எங்கள் மனைவியை பேசப்பட்டு பேசியா, என் பையனை படிக்க வச்சேன் பேசப்பட்டு பேசியா. இந்த மேடையிலேயே கரெக்டாக பேச யாருமா அவங்க தான். மேடை நாகரிகம், சபை நாகரிகம், என்ன மேடை எப்படி பேசணும், திருவள்ளுவர் மாதிரி 2 வரியில் பேசப்பட்டு பேசியா. இவர் வீட்டில் அவங்க சொல்ல கேட்பார் போல இருக்கு, இங்கேயாவது கேட்காம இருப்போம் என்ன அப்படின்னு. இங்கே எத்தனை பேர் இருக்கோம்ல அந்த தைரியம் வந்துச்சு இருக்கு. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, ராஜகுமார் மறுபடியும் இருக்கலாம் சொல்ல முடியாது. அதனால் இங்கே நீ காதில் வாங்கலை சார். இன்னைக்கு கச்சேரி வீட்டில் இருக்கு. நீங்கள் வீட்டில் ஒரு விஜயகாந்த் எப்படி நீங்கள் லேடி விஜயகாந்தோ, நீங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் தான் நீங்கள் லேடி விஜயகாந்த் அடிக்கிற அடியை பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் அங்கே போகணும் சமாதிட்டேன். தலைவா நீ காப்பாற்று தலைவா என்ன, நாளைக்கு போய் நீங்கள் மன்றாடி அவர் ஆசீர்வாதம் நாளைக்கு தேவை உங்களுக்கு. வீர தமிழச்சி நான் டைட்டில், நான் சில டைட்டில் கேட்கும்போது தான் எப்படி எத்தனை நாள் அந்த டைட்டில் விட்டு வச்சாங்கன்னு வரும். நிறைய டைட்டில் மாதிரி இது வல்லையான்ட்டு அது மாதிரி வீர தமிழச்சின்னொன்னே எப்படி இது விட்டு வச்சாங்க அப்படின்ட்டு. நம்ம வீர தமிழச்சி அப்படிங்கும்போது நிறைய நம்ம பாட பொறுத்து நிறைய நம்ம ஏமாத்திருக்காங்க ஃபஸ்ட்லாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய வீர தமிழச்சிகள். வீரமங்கை வேலுநாச்சியார் தமிழச்சி, வீர தமிழச்சி. நம்ம ஆரம்ப காலத்தில் பாடத்தில் படிக்கும்போதெல்லாம் அப்படி வீரமங்கைனாலே ஞானசி ராணின்றாங்க. அவங்களும் வீரமங்கை தான். ஆனால் நம்ம வேலுநாச்சியார் சொன்னதை விட அங்கே அது அதிகம் படிச்சிட்டோம். ஆனால் இங்கே நிறைய வீர தமிழச்சிகள். இந்த காலகட்டத்துக்கு சரியான படம் இந்த வீர தமிழச்சி. நம்மளே ஆக்ஷன் பண்ண எடுக்காது தான். ஆனால் ஏம்பரத்துக்கு எங்கேயுமே அந்த கை விழுகாது, தலை தனியாக விழுகாது, ரத்தம்லாம் தெரிக்காது. நேஷனல் இல்லாமல் தான் எடுப்பேன். நம்ம ஆக்ஷன் டைரக்டரே இப்போ சில ரத்தம் தெரிக்க வந்தால் என்னோட வன்முறை அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த லேடி விஜயகாந்த் அவர்கள் கத்தியை வச்சு கஷ்டப்பட்ட குத்துற மாதிரி சக்கு சக்கு சக்குன்னு அவங்க நளின்னு விடுவாங்க. டக்கு 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 குத்து தண்ணி வெட்டு அவங்களே தெரிக்குது. ஆனால் என்னென்னா வன்முறையாக தெரியல. இந்த நாள் குத்து குத்து விடான்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு நாடு இன்னைக்கு நாசமாக போயிருக்கு. பாலியல் வன்கொடுமை, சிறுமியில் கற்பழிக்கிறது, மாணவியில் கற்பழிக்கிறது, கல்லூரி மாணவியில் கற்பழிக்கிறது, எத்தனை நியூஸ். வீர தமிழச்சிங்கிறது அடிக்கிறதோ உதைக்கிறதோ ஒருத்தனை அறையிறதோ ஒருத்தனை செருப்பால் அடிக்கிறதோ இது இல்லை. வீரத்தமிழச்சி யாருன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை ஒரு மிருகம் சிதைச்சிருச்சு. அதை வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கமாக போயிருமே, இது வெளியே சொன்னால் நம்ம வாழ்க்கை கெட்டு போகுமேன்னு நினைக்காம சமூகத்தில் துணிஞ்சு சொன்னா பாருங்க, அவதாங்க வீரத்தமிழச்சி. அவன் வீரத்தமிழச்சி. பொள்ளாச்சியில் கதறக்காக கற்பிச்சாங்கல்ல, ஒரு பொண்ணு காதல்னு சொன்னாலும் நம்பி போனால, அங்கே ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து கற்பழிச்சு சின்ன ஆகிட்டாங்களே. அந்த வாய்ஸ் அண்ணா விட்டுருங்க அவளை செதஞ்சு போயும் அந்த பொண்ணு வெளியே வந்து அவங்க யாருன்னு தோலை உரிச்சதுல அவதான் சிகரெட் தமிழ்ச்சி. இங்கே சிலம்பு சண்டை, துப்பாக்கி சுடுறது, பொண்ணு கராத்தே தெரியும். இதெல்லாம் வீரம் இல்லை. அது வீரம்ங்கிறது உடல் இல்லை, இங்கே இருக்கிற மனசு இருக்கணும் வீரம். இந்த படத்தில் அதை தான் பார்த்தேன். வீர தமிழ்ச்சின்னு யாரு? ஒருத்தன் என்னை தொட்டானா வெட்டு விட்டு. துணிவு இருந்தா
வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், தொழிலில் ஜெயிக்கலாம். பணிவு இருந்தால் அடுத்தவங்க மனசை ஜெயிக்கலாம். அந்த பணிவும் அந்த துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இந்த மகளிரணி கலைக்கூடம். ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ தடைகள், என்னெல்லாமோ வந்துச்சு. ஆனால் எது வந்தாலும் விட்டு கொடுக்காம துணிவா நின்று இந்த தொழிலை ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். தமிழக திரையுலகம் மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய, நார்த் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா டேலண்ட்டும் செல்வா மாஸ்டர் கிட்ட இருக்கு. ஸோ நிச்சயமா, ஏன்னா ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேலை வாங்குறத விட நமக்கு என்ன வருமோ அதை வச்சு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதா ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல அது கொரியோகிராஃபராக இருக்கட்டும், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும், ஒரு இல்லை ஒரு யாராக வேணாலும் இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அதுலேருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பண்ணுறவர் தான் நம்ம செல்வா மாஸ்டர். ஸோ தேங்க்யூ செல்வா மாஸ்டர். படத்தில் நடித்த இளையா, சுஷ்மிதா, அப்புறம் ஸ்வேதா எனக்கு என் கூட பேரா பண்ணாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனசோட ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அப்படின்னு நினைக்கிற 2 பேர் தான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல. அவங்க படத்தோட ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் இந்த பேமெண்ட் பேலன்ஸ் பக்காவாக கொடுத்துட்டாங்க. இது சின்ன படம், இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சாங்க, என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ், துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும். அண்ட் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி, இளையா சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை, நம்மளோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து கடவுள், ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து நீங்கள் மட்டும்தான். ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள், நீங்கள் இருந்து காப்பாற்றணும். படத்தில் சில நிறைவுகள், குறைகள்லாம் இருக்கும், அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகளை மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. அண்ட் இதுக்கு மேலே வேறு என்ன பேசுறது, யாராச்சும் விட்டுருந்தா அந்த மன்னிச்சிருங்க. மொத்தத்தில் உங்களுக்காக, உங்களை நம்பி, உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே உங்களை நம்பி இருக்கிற நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும். ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு வீட்டில் இருக்கிறோம், சொந்தமாக ஒரு வண்டி ஓட்டுறோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான். இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க. இந்த வீர தமிழ்ச்சியோட வெற்றிக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பீங்கன்னு, காரணமாக இருப்பீங்க இல்லை, இருங்க. தயவுசெய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன பேசணும்னு தெரில. எல்லாரும் மாநாடு மேலாடு அப்படி நாங்கள் வேகமாக பேசுவேன். அதனால நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வேகமாக பேசட்டுமா இந்த மகளிரணி கலைக்கூடத்தை பற்றி? பேசி முடிச்சப்பறம் யாரும் கை தட்டக்கூடாது, சரியா? பேசிகிட்டு இருக்கும் போதே கை தட்டணும், ஓகேவா? அப்போ தான் யாருக்கும் எதுவும் புரியாது. சரி, பேசுகிறேன். மகளிரணி கலைக்கூடத்தை பற்றி தான் சொல்கிறேன். தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்கள் தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிரணி கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை. தோழங்கள் இந்த தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த படவிழாவை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது சஞ்சீவ். சத்தியமா எதுவும் புரியல, எனக்கு தெரியும் எதுவுமே புரிஞ்சிருக்காது. புரியலனால எனக்காக கை தட்டிட்டீங்க, அதுக்கு தேங்க்ஸ். என்ன சொன்னேன்னா, தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிரணி கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை. தோழனாக நின்று தோள் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பட விழாவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சஞ்சீவன் சொன்னேன்.